ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கப்பக்கிழங்கு கூட்டு தான் வைக்க போகிறோம். இது கப்பக்கிழங்கு வந்து மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கப்பக்கிழங்கை வச்சு தான் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு துண்டு கப்பக்கிழங்கு எடுத்து உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கிழங்கு கூட்டுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். கொஞ்சோல தேங்காய் எடுத்து போட்டிருக்கேன், அரைமுறியில் காமுறி எடுத்து போட்டிருக்கேன். அது கூட வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் குறப்பாக இதை அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். அப்புறம் ஒரு சீனி சட்டியில் கொஞ்சோல தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோல கடுகு போட்டு சின்ன உள்ளி போடுங்க, பல்லாரி போட வேண்டாம். சின்ன உள்ளி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சின்ன உள்ளி போட்டு தேவைக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கப்பக்கிழங்கு அவிச்சு வச்ச கப்பக்கிழங்கையும் போட்டு இதில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கலாம். அப்புறம் நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் போட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சோல ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கப்பக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.